வெண்ணிலா ஒன்னே ஒன்று வாழ்க்கையும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சாங் வந்து பார்த்தினாக்க எப்படி சொல்கிறது, நம்ம விஜய் சாருடைய அந்த வெண்ணிலா ஒன்றே ஒன்றுன்னு ஒரு சாங் வரும். ஸோ அந்த சாங் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து பார்த்தாக்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் நம்ம பார்த்துடலாமா? இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்மளோட நேச்சரில், அதனால் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட்டே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் அம்ஷம் தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே V1 ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கிளிக் பண்ணி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுப் ஃபண்ட் ஃபாண்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பண்ணாக்க நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன், ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷெட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பார்த்தினாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ எடிட் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஈஸி தான். பட் இதில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி பார்த்தினாக்க சில எரர் ப்ராப்ளம் வந்து பண்ணாக்க வரும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ்னு வந்து பண்ணாக்க சொல்கிறேன். அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அப்போ என்கிட்ட வந்து எனக்கு வரல இதாகுதுன்னு சொன்னீங்கன்னாக்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஓகே, ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அப்படியே க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கீழே சாங்குக்கு மேலே ஒரு க்ரே கலர் லேக்கா, அந்த லேயர் இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் கலப்பு இருக்கா, அதை இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டாரிக்னே இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் பிசா இருக்கா கிளிக் பண்ணல போதும், கரெக்டாக பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்கி இது அடையும். ஓகே, அவ்வளோதான், எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பாருங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 வந்து பண்ண கொடுத்துருப்பேன். இதில் எப்படி போய் காட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குரூப் 1 குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே குரூப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன்ற கொட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், கரெக்டாக அந்த எஃப்ட்லேருந்து பிக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிக் கொஞ்சம் சேனலாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படி நீங்கள் பேக் வாங்க, ஜஸ்ட் இதாட் ஆயிடுச்சா? ஸோ நீங்கள் குரூப்பில் போய் ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா லாஸ்ட் மூவ் பண்ணிட்டு இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக இருக்கா இல்லை கரெக்டாக தான் இருக்கான்னு நீங்கள் வந்து பண்ணாக்க செக் பண்ணிக்கோ, இது கரெக்டாக தான் இருக்கா. நெக்ஸ்ட்டு குரூப் 2 வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு அதே க்ரீன் கலர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு முன்ன பண்ண அதே சேம் மெத்தட் நம்ம போய் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ இதை நம்ம செக் பண்ணிடலாமா? இது வந்து பண்ணாக்க பாதிலே கட்டாக இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? லாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ யாரானா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ செகண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டிலும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் வந்து பண்ண கட்டாக இருக்குது, அதனால லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த தேர்டு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் போய் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இது வந்து பண்ணாக்க சில குரூப் வந்து பண்ணாக்க கட் ஆகும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பண்ணாக்க கட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு மேலே சூ பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி கீழே சூ பண்ணிங்கனாக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தட்டிட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.